ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யூனிட் 5 தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து யூனிட் 5 அழகு 5ல் வந்துட்டு இந்தியாவில் ஆங்கிலேய முடியரசு ஆட்சி. ஓகேங்களா? ஸோ 1857 பெரும் கிளர்ச்சி, அதோடைய காரணங்கள், விளைவுகள் மற்றும் முக்கியத்துவம். நெக்ஸ்ட் ஆட்சியாளர் மற்றும் அவர்களது கொள்கைகள். லார்ட் கேனிங், லார்ட் லிட்டன், லார்ட் ரிப்பன் ஆகியோர் நிர்வாகம் மற்றும் சீர்திருத்தங்கள். நெக்ஸ்ட் 19ஆம் நூற்றாண்டில் சமூக மத சீர்திருத்த இயக்கங்கள். பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியாசபிக்கல் சொசைட்டி போன்ற இயக்கங்கள் மற்றும் அவற்றின் தாக்கம். நெக்ஸ்ட் காங்கிரஸ்க்கு முந்தைய சங்கங்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு முன்னர் இருந்த முக்கிய அமைப்புகள். இந்திய காங்கிரஸ் உருவாக்கம், மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள், வங்காள பிரிவினை, முஸ்லீம் லீக் உருவாக்கம், சுதேசி இயக்கம், சூரத் பிளவு. முக்கிய இயக்கங்கள் மற்றும் நிகழ்வுகள் வந்து ஹோம் ரூல், சுயாட்சி இயக்கம், ரவுலட் ஆக்ட், ஜாலியன் வாலாபாய் படுகொலை. காந்திய சகாப்தம் வந்து ஒத்துழையாமை இயக்கம், சௌரி சௌரா நிகழ்வு, சுயராஜ்ய கட்சி, சைமன் கமிஷன். புரட்சிகார இயக்கங்கள், தண்டி யாத்திரை, காந்தி இர்வின் ஒப்பந்தங்கள், வட்டமேசை மாநாடுகள். வர்த்தக மற்றும் தொழிலாளர்கள் சங்கங்கள், கீழ்ப்படியாமை இயக்கம், கிரிப்ஸ் மிஷன், வெள்ளையனே வெறியர் இயக்கம், மவுண்ட் பேட்டன் திட்டம். இது வந்து காந்திய சகாப்தம் வரும். முக்கிய சட்டங்களை வந்துட்டு அதாவது குயின் விக்டோரியா அது ப்ரொக்ளமேஷன் ஆக்ட் பார்த்தீங்களா, இந்திய அரசு சட்டம் 1888, ராணியின் பிரகடனம், இந்திய கவுன்சிலிங் சட்டம் 1861, இந்திய கவுன்சில் சட்டம் 1892, 1909 மின்டோ மாலுவி சீர்திருத்தங்கள், 1919 மாண்டகு செம்ஸ்வொர்த் சீர்திருத்தங்கள், இந்திய அரசு சட்டம் 1937, இந்திய சுதந்திர சட்டம் 1947. இதோட வந்துட்டு இந்த யூனிட் முடியுது. ஸோ இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்துட்டு ஹிஸ்ட்ரி வந்துட்டு நீங்கள் டிஎன்பிசிக்கு படிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிப்போம். ஸோ வந்து அப்போ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எஸ்பெஷலி இந்த காந்தியன் சகாப்தம்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறமேட்டுக்கு ஐஎன்சி ஆகட்டும், அதுக்கப்புறமே குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஆகட்டும், நெக்ஸ்ட்டு டிசோபீடியன்ஸ், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் ஆகட்டும், நெக்ஸ்ட்டு மின்டோ மாலி ரிஃபார்ம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் 1947 ஆகட்டும், இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 ஆகட்டும், குயின்ஸ் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் ஆகட்டும், எல்லாமே தண்டி மார்ச் எல்லாமே வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க. முக்கியமாக நீங்களே இயர்லி வைஸ் டைம் லைன் போட்டு படிங்க, க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் படிங்க. தென் வந்துட்டு இன்னொரு கூட்டம் இருந்துச்சுன்னா அசிஷனல் ரீசன் நீங்களே கிரியேட் பண்ணி படிச்சு பாருங்கள், அப்போ தான். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம என்ன போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூனிட் 4 இருக்குது பார்த்தீங்களா, கவர்னர் ஜெனரல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட டாபிக்ஸ் வந்து இன்றைக்கி கவர் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.